அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நலமா பாதுகாப்பாக இருக்கீங்களா? பாடங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வரீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஏற்கனவே படித்த ஒரு பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த பாடத்தை ஒரு வார்த்தையாக வாசித்து பார்க்க போகிறோம், ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த முழு பாடத்தையும் ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? அது போக அதனுடைய பயிற்சிகளையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வகுப்புக்குள்ளே போக தயாராக இருக்கீங்களா? சரி, 5வது பாடம். பாடத்துடைய தலைப்பு என்ன? மாணவர்கள் நினைத்தால். மாணவர்கள் நினைத்தால் மாணவர்கள் நினைத்தால் நிறைய காரியங்கள் செய்ய முடியும் இல்லையா? அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த பாடம் இல்லையா? இப்போது இந்த பாடத்தில் நம்ம ஒரு வார்த்தையாக நம்ம வார்த்தைகளை வாசிக்க போகிறோம். நான் உங்களுடைய புரிதலுக்காக என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கோடிட்டு காட்ட போகிறேன். இதே மாதிரி அடிக்கோடிட்டு காட்ட போகிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிறதுக்காக. சரிங்களா? சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். தனது தோழி மகிழினியை பார்க்க. தனது தோழி மகிழினியை பார்க்க அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். மறுபடியும் முதல்லேருந்து வாசிக்கலாமா? சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். தனது தோழி மகிழினியை பார்க்க. அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அடுத்து என்ன ஆகுது பாருங்க. அதை கேட்ட மகிழினி என்னையும் விளையாட அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல்னா என்னன்னு தெரியும் இல்லையா? கூட்டமாக இருக்கிறது கும்பல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல். ஓடிச் சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்வதாக இருந்தது. என்ன நடந்திருக்கு பாருங்க. அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல். ஓடிச் சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்வதாக இருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது
கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போய் இருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. நெகிழி குப்பைகள்னா என்னது? பிளாஸ்டிக் இல்லையா? நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. அந்நெகிழியால் தான் திருப்பியும் ஒரு தடவை இதை வாசிச்சிடலாமா? அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல் ஓடிச் சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருகச் செய்வதாக இருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார். இந்த பக்கத்தையும் நம்ம படிச்சிட்டோம். அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த மாதிரி உங்களுக்காக வாசித்து காமிக்கிறது உங்களுக்கு எளிமையாக அந்த பாடத்தை வாசிக்கக்கூடிய அந்த ஒரு எளிமையாக இருக்கணும். அப்படிங்க பாடத்தை நீங்கள் வாசிக்கிறதுக்காக ரீட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை உங்களுக்காக புள்ளியிட்டு காமிச்சிட்ருக்கேன் ஒரு வார்த்தையாக படிக்கும்போது. வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினியும். வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினியும். சோகமாக அமர்ந்திருந்தனா உட்கார்ந்திருந்தது அப்படின்னு அர்த்தம். அமர்ந்திருந்த வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினியும். சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர். வகுப்பு ஆசிரியர் கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க. பிறகு நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. தீமைனா என்னது? கெட்டது இல்லையா? அடுத்தது என்ன பாருங்க. மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகிறது. தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார். இது பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு
செயலில் இறங்குவோம் என்றார். இது பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் என்றார். செயலில் இறங்கலாம் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழு. பள்ளியின் நலம் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது இங்க பாருங்க. பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த என்ன ஆகுது பாருங்க. வீதியெங்கும் இங்க பாருங்க. வீதியெங்கும் பறக்குது நெகிழி குப்பை. விழி பிதுங்கி அழுகிறது பூமி பந்து. அடுத்தது, பூமியை கெடுக்கும் பூதம் யாரு? பூமியை கெடுக்கும் பூதம் யாரு? நெகிழி என்றே அதற்கு பேரு. நெகிழி என்றே அதற்கு பேரு. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. உருவாக்குவோம் 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 நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். உருவாக்குவோம் உருவாக்குவோம் நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். இந்த மாதிரி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த விழிப்புணர்வு பதாகைகளை எடுத்துகிட்டு வராங்க. அடுத்தது குழந்தைகள் எல்லாம் ஒரு எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு பதாகை எடுத்திருக்காங்க பாருங்கள். துணிப்பை என்பது எளிதானது. துணிப்பை என்பது எளிதானது. தூர எறிந்தால் உரமானது. தூர எறிந்தால் உரமானது. நெகிழி என்பது அழகானது. நெகிழி என்பது அழகானது. வீசி எறிந்தால் விஷமானது. வீசி எறிந்தால் விஷமானது. இந்த மாதிரி விழிப்புணர்வு பதாகைகளை எடுத்துக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு பேரணி நடத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். அனைவரும் விழிப்புணர்வு கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். மேலும் ஒவ்வொரு மாணவனும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர். அதனை அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். அடுத்து என்னாவது பாருங்க. உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஆன்றோரின் வாக்கிற்கு ஏற்ப
இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. இப்போ நம்ம இந்த பாடத்தை பற்றி வார்த்தையாக நம்ம படித்து பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது இந்த பாடத்தில் இருக்கிற பயிற்சியை பார்த்துடலாமா? பொருள் தருக. முதல்ல என்ன இருக்கு பாருங்க, முயற்சி இடைவிடாத உழைப்பு. முயற்சி இடைவிடாத உழைப்பு. ஆன்றோர் பெரியோர். மட்காத அழியாத. பேரணி கூட்டம். பேரணி கூட்டம். எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்துடலாம். இறப்பு பிறப்பு. இறப்பு பிறப்பு. வேதனை மகிழ்ச்சி. வேதனை மகிழ்ச்சி. தீமை நன்மை. தீமை நன்மை. தொடக்கம் முடிவு. தொடக்கம் முடிவு. அடுத்தது வைத்திருந்தனர். வைத்து பிளஸ் இருந்தனர். வீதி எங்கும். வீதி பிளஸ் எங்கும். வீதி எங்கும். வீதி பிளஸ் எங்கும். துணிப்பை. துணி பிளஸ் பை. துணிப்பை. சேர்த்து எழுது. நெகிழி பிளஸ் அற்ற. நெகிழியற்ற. நெகிழி பிளஸ் அற்ற. நெகிழியற்ற. பாதிப்பு பிளஸ் அடைகிறது. பாதிப்படைகிறது. பாதிப்பு பிளஸ் அடைகிறது. பாதிப்படைகிறது. கண்ணாடி பிளஸ் துண்டு. கண்ணாடி துண்டு. வினாக்களுக்கு விடையளி. வினாக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாமா? மேரி யாரோடு விளையாட போவதாக கூறினாள்? மேரி கன்றுக்குட்டியுடன் விளையாட போவதாக கூறினாள். மேரி யார் கூட விளையாட போறேன்னு சொன்னா கன்றுக்குட்டியோட இல்லையா? மேரி கன்றுக்குட்டியுடன் விளையாட போவதாக கூறினாள். பசு எதனால் இறந்தது? பசு எதனால் இறந்தது? பசு நெகிழி கழிவால் இறந்தது. அடுத்தது மூன்றாவது கேள்வி. நெகிழியால் ஏற்படும் தீமைகள் இரண்டினை எழுதுக. முதல் குறிப்பு என்ன? முதல் தீமை என்ன? நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. இரண்டாவது ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. நான்காவது கேள்வி. நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக. நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக. நெகிழியை ஒழிப்போம், தேசத்தை காப்போம். நெகிழியை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒருமை பன்மையை பற்றி. பந்து பந்துகள். ஒரு பந்து இருந்தால் என்னது? பந்து. ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருந்தால் என்னது? பன்மை இல்லையா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பந்து இருந்தால் என்ன சொல்லுவோம்? பந்துகள். பந்து பந்துகள். ஆமை ஆமைகள். ஆமை ஆமைகள். முயல் முயல்கள். முயல் முயல்கள். பூனை பூனைகள். பூனை பூனைகள். பூ பூக்கள். பூ பூக்கள். விழா விழாக்கள். விழா விழாக்கள். பசு பசுக்கள். பசு பசுக்கள். வினா வினாக்கள். வினா வினாக்கள். படம் படங்கள். படம் படங்கள். மரம் மரங்கள். மரம் மரங்கள். சிங்கம் சிங்கங்கள். சிங்கம் சிங்கங்கள். காகம் காகங்கள். பல் பற்கள். பல் பற்கள். கல் கற்கள். கல் கற்கள். சொல் சொற்கள். சொல் சொற்கள். புல் புற்கள். புல் புற்கள். முள் முட்கள். முள் முட்கள்.
ஆள் ஆட்கள் ஆள் ஆட்கள் பொருள் பொருட்கள் பொருள் பொருட்கள். சரி, இன்னைக்கு நம்ம இந்த பாடத்தை பற்றி ஒரு வார்த்தையாக நம்ம வாசித்து பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற வீட்டு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தில் நம்ம பாடத்தை நம்ம ஒரு தான் வாசித்து வகுப்பில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.